அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமி அவர்களின் வாழ்க்கையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவருடைய தந்தையான சச்சிதானந்த சுவாமிகள் மாவூத்து வேலப்பர் கோவில் என்று முருகனுக்கு கோவில் கட்டினார். முருகனே அந்த வெளிப்பாடை அவர் கொடுத்தார். அதாவது விநாயகருடைய 33வது அவதாரமான கண் திருஷ்டி கணபதி, இதை அகத்தியர் இவருக்கு வெளிப்படுத்தி இவர் இந்த உலகத்துக்கே வெளிப்படுத்தினார். பரஞ்சோதி சுவாமிகள் இந்த உலகத்துக்கே வெளிப்படுத்தினார். அது வந்து ஒரு பெரிய கதை. சென்னையில் செல்வராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய தொழில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கண்திருஷ்டி படத்தை வந்து நான் வந்து வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு எல்லா விதமான தொழில் போட்டி எல்லாம் போய் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த செய்தி அப்படியே பரவி அங்கே உள்ள கடைகள்லாம் விற்கிறாங்க. அப்போ அந்த கடைகளில் போய் கேட்டபோது இதை யார் வரைஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொதுவாக வந்து பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, யாருன்னு தேடும்போது கடைசியாக இதை வரைந்தது வந்து பாஸ்கரதாஸ், அவர் வலசரவாகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு 6 அடிக்கு ஒரு படத்தை வந்து அவர் வந்து வரைந்து வைத்திருக்கிறார். பாஸ்கரதாஸ்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுத்தபோது அவர் சொல்கிறாரு, 3 ஆண்டு காலத்துக்கு முன்னால் என் கனவில் ஒரு சித்தர் வந்தார். காவி உடை தரித்திருந்தார், ருத்ராட்சம் இருந்தது, உடல் முழுவதும் திருநீர், அதுக்கப்புறம் நெத்தி நிறைய குங்குமத்தை வைத்துக்கொண்டு ஒரு சித்தர் வந்தார். வந்து இந்த நாடு வந்து நல்லா இருக்கணும், எல்லோருடைய வீடும் வந்து நல்லா இருக்கணும், அதுக்காக இவர் கணபதியினுடைய 33வது அவதாரத்தை குரு அகத்தியர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த படத்தை நீ வரைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொன்னார். அந்த படம் எப்படி இருக்குன்னு நான் வந்து கேட்குறேன், எப்படி வரையணும்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொன்னது, பாஸ்கரதாஸ் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். அவரே வெள்ளை யானையாக மாறினார். வெள்ளை யானையாக மாறிய போது கணபதி உட்கார்ந்துப்பார், இந்த கணபதி நிற்பார். வெள்ளை யானையாக மாறினார். அவருக்கு தலைக்கு பின்னாடி 9 நாகங்கள், கையில் வந்து தீ ஜுவாலை, சூலம் இதெல்லாம் வந்து இருக்கும். இதை பாருங்க, இந்த கணபதி படம் தான். இந்த கணபதி படம் தான் கண் திருஷ்டி கணபதி. இந்த கணபதி படத்தை பாஸ்கரதாசனுடைய கனவில் சென்று சுவாமிகள் அவர்கள் வரைய வைத்தார்கள். இந்த கண்திருஷ்டி கணபதி படத்தை சுவாமிகள் அவர்கள் வரைய வைத்தார்கள். அவரும் வரைந்து விட்டார். அவர் யாரு என்ன ஏதுன்னு நான் சித்தனை மட்டும் சொல்லிட்டு இருக்கார். மருத்துவர் வேல்முருகனும் அவரும் வந்து நண்பர்கள். அப்போ ஒரு நாள் எதாச்சும் அவர் வீட்டுக்கு போகும்போது சுவாமிகளுடைய படத்தை பார்க்குறாரு. இவர் யார், இவர் தான் கொடுலார்பட்டியில் இருக்காங்க சாமி இது மாதிரி அப்படின்னு சொல்லி சாமியை பற்றி சொல்கிறார். இல்லை, இவர் தான் என் கனவுல வந்தார் அப்படின்னு உடனே வந்து சுவாமியை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணி பாஸ்கரதாஸ் அவர்களும் வேல்முருகனும் வர்றாங்க. சுவாமிகளே இருக்காங்க. அவன் வந்துட்டு இது மாதிரி வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுறாங்க. உள்ளே வந்த உடனே அவர் சொல்கிறாரு, மொத்தம் வந்து 54 கண்கள் இருக்கணும், நீ வரைஞ்சதுல 52 கண்கள் தான் இருக்கு, 2 கண்கள் குறைவுன்னு அவங்களோட தூக்கி வாங்கி போட்டுச்சு. என்னடா வரைஞ்சது நமக்கு தெரியல, எப்படி கேட்குறாரு சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் யோகிகள் ஞானிகளுடைய ஞான திருஷ்டி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறார். அந்த படத்தில் வந்து கரெக்ஷன்ஸை வந்து அவர் வந்து சொல்கிறாரு பாருங்க. எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பாருங்க. மூஞ்சூர், இந்த மூஞ்சூரின் உருவம் வந்து கீழ் நோக்கி இருந்தது. இந்த மூஞ்சூரும் அந்த சிங்கமும் நேருக்கு நேரம் பார்த்துக்கணும். இதுதான் அந்த படத்தை வந்து வரைய வேண்டிய நியதி, இப்படிதான் இது பண்ணணும். அதெல்லாம் சொல்லி அவர் வந்துட்டு திரும்பவும் வந்து அந்த படத்தை வந்து அந்த மாதிரி வரைஞ்சாரு. இதை பற்றி சுவாமிகள்கிட்ட கேட்கும்போது சுவாமிகள் சொன்ன விளக்கம் தான், அதாவது காலங்கள் வந்து கடன் நீக்க முடியும். நான் பல வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். சுவாமிகள் சொன்னது, நான் பல வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். இந்தியாவை மேல எல்லாருக்கும் ஒரு கண் திருஷ்டி வந்து இருக்கு. இந்தியாவுக்கு மேல ஒரு கண் திருஷ்டி இருக்கு. இந்த கண் திருஷ்டி போய் இந்த நாடு வளர்ச்சி அடையணும், இந்த நாடு நல்லா வரணும் அப்படின்னா இனி இருக்கக்கூடிய காலம் கணபதியின் காலம். அந்த காலத்திலே இனி இருக்கக்கூடிய காலம் கணபதியின் காலம். எல்லாரும் வீட்டில் இந்த கண் திருஷ்டி கணபதியை வைத்து வணங்க பார்த்து வணங்க ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன், தெய்வீக அதிர்வுகள் நிறைய வரும்.
இந்த தெய்வீக அதிர்வுகள் நம் வீட்டையும் காக்கும், நம் நாட்டையும் காக்கும். அதான் விஷயம். இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்கிறேன்? முருகன் இவர் கனவில் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். முழுமுதல் கடவுளான கணபதி திரு பரஞ்சோதி கணபதி ஐயா அவர்களுக்கு தன்னுடைய வெளிப்பாடை காட்டினார். இவரை பற்றி இன்னும் வரும் காணொளிகளில் சிந்திப்போம். இணைந்திருங்கள்.